வணக்கம். இன்று சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் திருநள்ளாறில் பெயர்ச்சி அடைவதை ஒட்டி மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் திருநள்ளாறில் இன்று இருக்கும். அதை பார்த்து வந்து தரிசனம் பெற்றவர்கள் பாக்கியசாலி என்கலாம். பார்க்காதவர்கள் அவரை நினைத்து அவரின் காயத்ரி சொன்னாலே நேரில் பார்த்தவர்களை விட 10 மடங்கு பாக்கியம் செய்தவர்கள் என்று சொல்லலாம். அவ்வளவு வலிமையும் சக்தியும் வாய்ந்தது காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரியை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் திருநள்ளாறு சென்று வழிபட்டு வந்ததை விட 10 மடங்கு பலம் அதிகம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறையேனும் சொல்லுங்கள், அல்லது சொல்லாவிட்டாலும் உங்களால் அதை பார்க்காவிட்டாலும் இந்த பதிவில் நாம் சொல்வதை கூட சொன்னீர்கள் என்றால் போதும். காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன், அதை கூட சேர்ந்து சொல்லுங்கள். அல்லது சொல்ல முடியவில்லை என்றால் அதை நீங்கள் கேட்டீர்கள் என்றாலே போதும், கேட்டு பயன்பெறுங்கள். ஏன் என்று சொன்னீர்கள் என்றால் இந்த மந்திரம் மீண்டும் சொல்கிறேன், அவ்வளோ பலம் வாய்ந்தது. உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, ருணரோக சனி, அது மட்டுமல்லாமல் ஆயுள் கண்டம் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் பரிகாரத்தை இந்த மந்திரம் நீங்கள் உச்சரிப்பதனால் கிடைக்கப்பெறும். மந்திரத்தை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள். முடிந்தவர்கள் கூடவே சொல்லுங்கள். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரம் இதை நீங்கள் 108 முறை சொன்னீர்கள் என்றால் நான் சொன்னது போல் எந்த சனி பகவானும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார். அதாவது 7.5 சனி, அஷ்டம சனி, ருணரோக சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்மசனி, இப்படி பலவிதமாக சொல்வார்கள். எந்த விதமான சனி பகவானும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரம் ஆயுள் கண்டம் உள்ளவர்களுக்கு கூட இது பரிகாரத்தை தரக்கூடிய அப்பேற்பட்ட அருமையான மந்திரம். இதை 108 முறை சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு சிறப்பை தரும்.